எங்கள் இந்திராணி வீட்டில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்ருக்காங்க. ரித்விகா, கபிலன்ட்டு. அப்போ வந்துட்டு கரெக்டாக கூப்பிடுறாங்க நம்மளோட சிவாவையும் ஆயுதியும். அவங்க எதுக்கு நம்ம ஃபேமிலியாக சாப்பிட்றோம், அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டு, அவங்கள விட்டு எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு இந்திராணி கூப்பிட்டு உட்கார சொல்கிறாங்க. அவங்க வந்து உட்காந்த உடனே கரெக்டாக ரித்திகா எழுந்துட்டு நானும் ஒத்து பார்க்குறேன். இன்றைக்கி என்ன எனக்கு அகேன்ஸ்டாகவே அவளை எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கீங்க. இவ உட்காந்து சாப்பிட்டேன்னா நான்லாம் உட்காந்து சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி ரெண்டில் ஒன்று தெரிஞ்சாகணும். ஒன்று இவ இந்த வீட்டில் இருக்கணும், இல்லை நான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்ல எங்கள் பார் ரித்திகா அப்படியெல்லாம் என்னால் அனுப்ப முடியாது. நான் அவங்களுக்கு பார்க்க கொடுத்துருக்கேன், அவங்க இங்கே தான் இருப்பாங்கன்ற மாதிரி கோவமாக சொல்கிறாங்க. ரித்திகா உடனே கோவமாக கோச்சிட்டு போயிடறாங்க. அப்புறம் அவங்க சித்தி வந்துட்டு ஏங்கிற நீ இப்படி பண்ணுற, என்ன இருந்தாலும் ரித்திகா நம்ம வீட்டு பொண்ணாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சிவாவும் இந்த வீட்டு பையன்தான், ஐலி இந்த வீட்டு பையன் தான், யாருக்காகவும் வந்துட்டு அவங்க வீட்டு பெரிய நான் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் எல்லாருமே அப்செட் ஆகி அங்கே வந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஜோஷியரை வர வச்சுருக்காங்க இந்திராணி. ரித்திகா ஜாதகமும் கபிலன் ஜாதகமும் கொடுத்து எப்போ சாத்தியமூர்த்தியில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்றைக்கி ராத்திரி 9:10 வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நாள் பிடிக்கிறாரு. அப்புறம் ஐலியும் சிவாவையும் கூப்பிட்டு இவங்க 2 பேருக்கும் இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, அவங்களுக்கும் சாந்தி முகூர்த்தம் எப்போ வைக்கிறதுன்னு கேட்குறாங்க. அப்புறமா ஜாதகம் கேட்குறாங்க. ஜாதகம் எல்லாம் அங்கே வீட்டில் இருக்குன்ட்டு ஐலி சொல்ல, சரி ஓகே உங்களோட பேர், பிறந்த நேரம் அதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்களும் பிறந்த நேரம் தேதி எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க குறித்து அவங்களுக்கும் இதே டைமில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்காங்க. ரூமெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி பழம் இதுவெல்லாம் வச்சுருக்காங்க. சிவா வந்து பார்த்துட்டு கடுப்பாயிட்டுருக்காரு ஒரு பக்கம். ஐலி அப்புறம் பின்னாடியே வந்துட்டு என்ன சீனியர் இதுக்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்ட எப்படி, ஃப்ரீயாக விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதில் தூக்கத்துக்கு கொடுத்து வச்சுக்கணும்லன்னு சொல்ல, அப்படியா அப்படின்னா சரி நீயே மேலே படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன்னு படுத்து தூங்குறாங்க. ஆனால் ஐலிக்கு திடீர்னு தூக்கமே வரல, எழுந்து உட்காந்துக்கிறாங்க. சிவா என்ன ஆச்சு பார்த்தியா, உனக்கே கஷ்டமாக இருக்கா, ஏன் வாழ்க்கைக்காக நீ இப்படி வந்து கஷ்டப்படுறலன்னு சொல்ல, அப்படியெல்லாம் இல்லை சீனியர், எனக்கு வந்துட்டு ரித்திகாவை நினச்சாதான், கபிலனை பற்றியும் உண்மை தெரிஞ்சால் அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், எனக்கு கஷ்டமாக இருக்காதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி அதை பற்றி யோசிக்காத, பார்த்துக்கலாம் நீ தூங்குன்னு சொல்லிட்டு தூங்க சொல்லிடுறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் வந்துட்டு கபிலனோட அம்மா எழுந்து வராங்க. சாமி ரூம்லலாம் கோலம்லாம் போட்டு அப்படியே பூவெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்குது. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா கோலம் போட்டிருக்குது, எல்லாமே நடந்திருக்கு. அப்புறம் அவங்க அக்கா கிட்டே கேட்குறாங்க, அக்கா நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணிங்களான்னு. இல்லையே நான் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை என் மருமக ரித்திகா பண்ணியிருப்பாளோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பூர்ணி வராங்க. அப்புறமா எனக்கு ஒரு டீ வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக ஐலி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீ தான் கோலம் போட்டியா, பூஜை ரூமில் நீ தான் பண்ணியான்னு கேட்குறா. ஆமாம் நான் தான் பண்ணேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் வேண்டாம் வெறுப்பா கபிலனோட அம்மாவும் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் போகிறாரு, அவங்களையும் கூப்பிட்டு டீ கொடுக்குறாங்க. அப்போ கரெக்டாக குட்டி பாப்பா வருது, இந்திராணியோட பொண்ணு. அவங்களுக்கும் வந்து நீ காஃபி குடிக்கலாமா வான்னு சொல்லிட்டு கிச்சன் கூப்பிட்டுன்னு போய் உட்கார வச்சு கதை சொல்லிக்கிட்டே இது பண்ணிகிட்ருக்காங்க. கீரை இது பண்ணிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக. இந்திராணி கரெக்டாக வராங்க. வந்துட்டு எங்கே பாப்பான்னு சொல்லி கேட்க, கிச்சனில் இருக்கா, அந்த ஐலி கூட்டிகிட்டு போயிருக்கான்னு சொல்கிறாங்க. அப்புறம் போய் பார்த்தா சந்தோஷமாக அவங்க பொண்ணு பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அப்படியே சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் அப்படியே சந்தோஷப்பட்டு ரசித்து பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் டீ எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போகிறாங்க. அங்கே சிவா வந்து கீழே தூங்கிட்டுருக்காரு. கதவு திறந்துருக்கிறத பார்த்தா ஐயோ மாட்டணும், சீனியர் எழுந்திரிங்க யாராவது பார்த்துட்டு போகிறாங்க, எழுந்திரிங்கன்னு இருக்காங்க. அவர் தூக்கத்துலேயும் மெதுவாக எழுந்திரிச்சிடுறாரு. அவர் எழுந்திரிச்சோடனே இப்படி பெட்ஷீட் எடுக்க வராங்க. கரெக்டாக இந்திராணி வந்து நிற்கிறாங்க. இவங்களை பார்த்தோன்னே திருன்னு முழிக்கிறாங்க. என்னது இது, கீழே படுத்துட்டு இருந்தீங்களா, நீங்கள் 2 பேரும் உண்மையிலேயே புருஷன் பொண்டாட்டி தானான்ற மாதிரி இந்திராணி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு பெட்ஷீட் கீழே போட்டு இருந்துச்சு, யார் கீழே தூங்கிட்டு இருந்ததுன்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பெட்டெல்லாம் உதறி போட்டுட்டு பெட்ஷீட் எடுத்து போடுறதுக்காக வந்தேன், வேறு எதுவும் இல்லைன்னு ஐலி சமாளிக்கிறாங்க. சந்தேகமாக யோசித்தா எல்லாமே சந்தேகமாக தான் தெரியும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதுக்கு மேடம் கூப்பிட்டுருக்க, சிவா என்னோட தம்பின்னா நான் அவனுக்கு அண்ணி, நீ என்ன அண்ணின்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சந்தோஷமாக ஐலி அதை பார்க்குறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.